ஆல் இண்டியா ரேடியோ. புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம் மற்றும் அயோத்தி மேம்பாடு. முதலில் இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம். 2024 ஜனநாயகத்தின் மாபெரும் திருவிழாவுக்கான ஆண்டாகும். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதாவது ஜனநாயகத்தின் தாய்நாடான இந்தியா கடந்த ஜனவரி 25ஆம் தேதி 14வது தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடியது. நாடு சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டு உறுதிமொழியை ஏற்று சாதனை பாதையில் பயணித்துள்ளதால் இந்த ஆண்டுக்கான தேசிய வாக்காளர் தினம் சிறப்பு வாய்ந்தது. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் முதல் முறையாக சுமார் 100 கோடி வாக்காளர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் வாக்களிப்பார்கள். இந்த 100 கோடி வாக்காளர்கள் சுதந்திரத்தின் 100வது ஆண்டுக்கான புதிய இந்தியாவின் வளர்ச்சி கதையை எழுதுவார்கள். இந்தியாவில் நாடாளுமன்ற நடைமுறைகள் தொடர்ந்து மேம்பாடு அடைந்து வருகின்றன. இந்த செயல்முறைகள் மிகவும் வலுவூன்றிவிட்டன. இந்தியாவில் தேர்தல் என்பது மிகப்பெரிய திருவிழா. 1947இல் சுதந்திரம் பெற்றது முதல் இந்தியா 17 பொது தேர்தல்களையும் 300க்கும் மேற்பட்ட மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் நடத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய தேர்தலை இந்தியா நடத்துவது மட்டுமல்லாமல் அதில் மக்களின் பங்களிப்பும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2014 மற்றும் 2019 பொது தேர்தல்களில் முறையே 66.44% மற்றும் 67.4% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இது இதுவரை இல்லாத சாதனையாகும். இந்தியாவில் நாடாளுமன்ற மரபுகள் மீது மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை இந்த வாக்குப்பதிவு காட்டுகிறது. 2019 தேர்தலில் 60 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் பங்கேற்றனர். அப்போது இந்தியாவில் 91 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தனர். இது ஐரோப்பாவின் மக்கள் தொகையை விட அதிகம். 2019 தேர்தலில் பெண்களின் பங்கேற்பு சாதனையாக இருந்தது. குறிப்பாக பெண்களின் வாக்கு சதவீதம் ஆண்களை விட கூடுதலாக இருந்தது. இந்தியாவில் தேர்தல் என்று வரும்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டுமல்லாது 673 அரசியல் கட்சிகளின் பங்கேற்பும் உலகில் முன் எப்போதும் இல்லாதது. இந்த தேர்தலில் 10.37 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 1 கோடி அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்தியாவில் தேர்தல் செயல்முறை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சுமார் 25 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தேர்தல்களின் வெளிப்படைத்தன்மையையும் தேர்தல் நடைமுறையின் செயல்திறனையும் அதிகரிக்கச் செய்துள்ளது. இதற்கான முடிவுகள் சில மணி நேரத்தில் வெளியிடப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் சுமார் 100 கோடி வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமைகளை பயன்படுத்த உள்ளனர். இந்த மாபெரும் ஜனநாயக திருவிழாவை காண உலக சமூகத்தின் ஜனநாயக பிரதிநிதிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய ஜனநாயகத்தின் கதையை வேதங்களும் எடுத்துரைக்கின்றன. நாடாளுமன்றம் விவாதங்களுக்கு முக்கியமான இடமாகும். ஒன்றாக நடப்போம், ஒன்றாக பேசுவோம், நம் மனங்களும் ஒன்றுபடட்டும் என்று இந்தியாவின் மிக பழமையான ரிக் வேதத்திலும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் அப்போதும் கிராமங்கள் தொடர்பான முடிவுகள் கிராம சபைகளில் விவாதம் மூலம் எடுக்கப்பட்டன. கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் இந்தியாவின் பல்வேறு ராஜ்யங்களில் இருந்த இந்த முறையை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். தமிழகத்தில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு உள்ளது. இதில் கிராம சட்டமன்றத்தின் விதிகள் மற்றும் குறியீடுகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான அந்த கல்வெட்டில் எந்த உறுப்பினரை எந்த காரணத்திற்காக எந்த சூழ்நிலையில் தகுதி நீக்கம் செய்யலாம் என்று கூட எழுதப்பட்டுள்ளது. 5000 ஆண்டுகள் பழமையான வேதங்களில் இருந்து இன்று வரை நாடாளுமன்ற மரபுகளின் வளர்ச்சியுடன் கூடிய இந்த பயணம் என்பது நமது பாரம்பரியம் மட்டுமல்ல, முழு உலகத்தின் பாரம்பரியமும் ஆகும். கடந்த 5 பொது தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் சதவீதத்தை அறிந்து கொள்வோம். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் 59.99% வாக்குகள் பதிவாயின. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 58.07% வாக்குகள் பதிவாயின. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 58.21% வாக்குகள் பதிவாயின. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 66.44% வாக்குகள் பதிவாயின.
2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் 67.4% வாக்குகள் பதிவாயின. பொது தேர்தல்களில் அரசியல் கட்சிகளின் பங்கேற்பும் அதிகரித்துள்ளது. 1999ஆம் ஆண்டு 169 கட்சிகள் மட்டுமே பங்கேற்றன. 2004ஆம் ஆண்டு 230 அரசியல் கட்சிகள் தேர்தல்களில் பங்கேற்றன. 2009ஆம் ஆண்டு 363 அரசியல் கட்சிகளும் 2014ஆம் ஆண்டு 464 அரசியல் கட்சிகளும் பொது தேர்தல்களில் பங்கேற்றன. 2019ஆம் ஆண்டு 673 அரசியல் கட்சிகள் பொது தேர்தலில் பங்கேற்றன. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் செப்டம்பர் 2023இல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் குறித்து ஆராய உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்திய சட்ட ஆணையத்தின் 170வது அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் சரியான நேரத்தில் தேர்தல் சுழற்சி முறை முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும். மக்களவை மற்றும் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்க வேண்டும். வாக்காளர்களின் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி நடந்து வருகிறது. தனிப்பட்ட விருப்பம் சார்ந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தற்போதைய வாக்காளர்கள் மற்றும் வருங்கால வாக்காளர்களின் ஆதார் எண்களை சேகரிக்கும் திட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 அன்று தொடங்கியது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைப்பது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. படிவம் 6B-யில் ஆதார் அங்கீகாரத்திற்காக வாக்காளரிடமிருந்து ஒப்புதல் பெறப்படுகிறது. அதன்பின் ஒப்புதலை திரும்ப பெற முடியாது. ஆதாரை இணைக்கும் பணி நடந்து வருகிறது. இதனை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இந்த ஆண்டு மார்ச் 31 ஆகும். அடுத்து இடம்பெறுகிறது அயோத்தி மேம்பாடு. மேம்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் ஒருங்கிணைப்பு இந்தியாவை முன்னணிக்கு கொண்டு செல்லும். உலகில் எந்த நாடு வளர்ச்சியின் புதிய உச்சங்களை அடைய விரும்புகிறதோ அது அவசியம் அதன் பாரம்பரியத்தை கண்டிப்பாக பாதுகாக்கும். ஏனென்றால் பாரம்பரியம் நமக்கு உத்வேகத்தை அளித்து நமக்கு வழியை காட்டுகிறது. இதன் காரணமாகவே பண்டைய மற்றும் நவீனத்துவம் என இரண்டையும் உள்வாங்கி புதிய இந்தியா முன்னேறி வருகிறது. பகவான் ஸ்ரீராமரின் பிறப்பிடமான அயோத்தியின் வலுவான பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்ல வேகமாக நவீன முன்னேற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்த தொடர் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டிசம்பர் 30 அன்று சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்புடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையம் மற்றும் அயோத்தியில் மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையம் ஆகியவை இதில் அடங்கும். நாட்டின் வரலாற்றில் டிசம்பர் 30ஆம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1943ஆம் ஆண்டில் இதே நாளில்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்தமானில் நமது தேசிய கொடியை ஏற்றி சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார். இதே நாளில் அயோத்தி நகரம் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த பிரச்சாரத்தை விரைவுபடுத்துவதற்கு புதிய உத்வேகத்தை வழங்குகிறது. ராமருக்கு மட்டுமல்ல 4 கோடி ஏழை மக்களுக்கும் நிரந்தர வீடு கிடைத்துவிட்டது. புனித தலங்கள் அலங்கரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 315க்கும் மேற்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகள், ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் வழங்கும் வகையில் மேலும் 2 லட்சம் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. சந்திரன், சூரியன், கடலின் ஆழம் கூட அளவிடப்பட்டது. மேலும் புராதன சிலைகள் சாதனை எண்ணிக்கை அளவில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுகின்றன. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோயில் குடமுழுக்கு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ பகவானை தரிசிக்க அயோத்தி நகருக்கு புறப்பட்டு வருவார்கள். இதை கருத்தில் கொண்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராம பக்தர்கள் அயோத்தி வந்து தரிசனம் செய்வதில் சிரமம் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு மட்டத்திலும் சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சாலைகள் அகலப்படுத்தப்பட்டன. புதிய பாலங்கள், மேம்பாலங்கள் மற்றும் நடைபாதைகள் கட்டப்பட்டன. அயோத்தியை சுற்றியுள்ள மாவட்டங்களை இணைக்கும் பொருட்டு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ராமாயணத்தின் மூலம் வால்மீகி மகரிஷி ஸ்ரீராமரின் செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தியதால் அயோத்தி விமான நிலையத்திற்கு அவரது பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் உள்ள விமான நிலையத்திற்கு வால்மீகி மகரிஷி நினைவாக அவரது பெயரை வைத்திருப்பது இந்த விமான நிலையத்திற்கு வரும் ஒவ்வொரு பயணிக்கும் ஆசீர்வாதம் அளிக்கும் விதமாக அமையும். இந்த மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் தெய்வீக மற்றும் கம்பீரமாக திகழும் ராமர் கோவிலுடன் இணைக்கும் வகையில் அமையப்பெற்றுள்ளது. மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தின் திறனானது வருடத்திற்கு 60 லட்சம் பயணிகள் பயன்படுத்தும் வகையில் அமையப்பெற்றுள்ளது. வால்மீகி மகரிஷி சர்வதேச விமான நிலையம் முதற்கட்டமாக 1450 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது.
புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் ஆண்டுக்கு 10 லட்சம் பயணிகளை கையாளும் திறனை கொண்டுள்ளது. 2ஆம் கட்ட பணிகள் முடிவடைந்த பிறகு வால்மீகி மகரிஷி சர்வதேச விமான நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் 60 லட்சம் பயணிகளை கையாளும். விமான நிலையத்தின் முனைய கட்டிடம் 6500 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. முனைய கட்டிடத்தின் உட்புறங்கள் பகவான் ஸ்ரீராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் உள்ளூர் கலை ஓவியங்கள் மற்றும் சுவர் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் LED விளக்குகள், மழைநீர் சேமிப்பு வசதிகள், நீரூற்றுகளுடன் நிலத்தோற்றம், நீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் மற்றும் பிற வசதிகள் உள்ளன. அனைத்து அம்சங்களும் 5 நட்சத்திர தரச் சான்றுடன் விளங்குகின்றன. இந்த விமான நிலையம் இப்பிராந்தியத்தில் இணைப்பு கட்டமைப்பை மேம்படுத்தும். இது சுற்றுலா, வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு உத்வேகம் அளிக்கும். சேவை செய்வதை விட வேறு எந்த மதமோ அல்லது வேறு கடமையோ பெரியது அல்ல. ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தில்தான் நவீன அம்ரித் பாரத் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் டிசம்பர் 30 அன்று விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள் தவிர பல சாலைகள் மற்றும் பாதைகளும் திறந்து வைக்கப்பட்டன. இத்தகைய நடவடிக்கைகள் ராமர் பாதை, பக்தி பாதை, தர்ம பாதை மற்றும் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி பாதை போன்ற இடங்களுக்கு செல்லும் பாதைகளை மேலும் எளிதாக்கும். புதிய மருத்துவக் கல்லூரி அயோத்தியில் சுகாதார வசதிகளை மேலும் விரிவுபடுத்தும். சரையு ஆற்றின் தூய்மைக்கு மத்திய மாநில அரசுகள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றன. சரையு நதியில் அசுத்தமான நீர் விழுவதை தடுக்கும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டது. சரையு நதிக்கரையோரங்களில் புதிய பாதைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அங்குள்ள பழைய கட்டிடங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த வளர்ச்சிப் பணிகள் அயோத்தியில் புதிய வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இதன் விளைவாக டாக்ஸிகள், ரிக்ஷா ஓட்டுபவர்களின் வருமானம் அதிகரிக்கும். ஹோட்டல்கள், விடுதிகள், பிரசாத விற்பனையாளர்கள், பூ விற்பனையாளர்கள், பூஜைப் பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் சிறு கடைக்காரர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும். அயோத்தி மக்களிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த புனித ஆலயத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அயோத்தியில் அயோத்தியா தாம் ரயில் நிலையம் திறக்கப்பட்டது பயணிகளுக்கு பெரிய பரிசாக உள்ளது. மறுசீரமைக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அதன் முதற்கட்ட பணிகள் 240 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டன. 3 மாடிகள் கொண்ட நவீன ரயில் நிலைய கட்டிடத்தில் மின் தூக்கி போன்ற நவீன வசதிகளுடன் எஸ்கலேட்டர், உணவு வளாகம், பூஜை பொருட்கள் கடை, பொருட்கள் பாதுகாப்பு அறை, குழந்தைகள் பராமரிப்பு அறை மற்றும் காத்திருப்பு அறை ஆகிய வசதிகள் உண்டு. தற்சமயம் இந்த ரயில் நிலையம் 10,000 பேரை கையாளும் திறன் கொண்டது. ஆனால் அதற்கு பிறகு புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் அது 60,000ஆக உயரும். 2 புதிய அம்ரித் பாரத் ரயில்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் 6 புதிய வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக 2,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ரயில்வே திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. அயோத்தி நகரத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் அயோத்தியின் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அடிக்கல் நாட்டப்பட்ட பசுமைவழி நகர் திட்டம் 2,180 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படுதல் மற்றும் வசிஷ்ட குஞ்ச் குடியிருப்பு திட்டம் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் உருவாக்குதல், புதிய NH-27 லக்னோ அயோத்தி பிரிவை வலுப்படுத்துதல், அயோத்தியில் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை நிறுவுதல், அயோத்தி மாநகராட்சி கட்டுமானப் பணி மற்றும் அயோத்தி மேம்பாட்டு ஆணைய அலுவலகங்கள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்போது நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து எல்லா தரப்பு மக்களும் ஒவ்வொரு நாளும் அயோத்திக்கு வந்து கொண்டே இருக்கின்றனர். இந்த போக்கு என்றென்றைக்கும் தொடர்வது நிச்சயம். இப்போது நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானமானது இந்தியாவில் தூய்மையான நகரமாக அயோத்தியை மாற்ற வேண்டும் என்பதாகும். இதுதான் அயோத்தி மக்களின் பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் தேசிய வாக்காளர் தினம் மற்றும் அயோத்தி மேம்பாடு